ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. மகாநதி அப்படின்னா 4 நதிகள் எல்லாமே ஒன்று இணைந்து வர்றது தான் மகாநதி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 4 அக்கா தங்கச்சிங்களோட கேரக்டர் தான் மகாநதி சீரியலு. இந்த சீரியலில் நம்ம காவேரி தான் ஹீரோயின். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். விகா ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்டாளமே இருக்கோம். ஸோ விகா ஃபேன்ஸ்க்காக தான் நம்ம எல்லாருமே இந்த சீரியலவே பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ இதில் யார் யாரெல்லாம் காவேரி ஃபேன்ஸோ அவங்க எல்லோரும் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாேருக்கும் ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இன்றைக்கான சீரியல் ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாமா? இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா, போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் காவேரியோட அம்மாவுக்கும் அந்த புதுசாக வந்தவங்களுக்கும் வாக்குவாதம் ரொம்பவுமே பெருசாக நடக்குது. ஸோ இந்த வாக்குவாதத்தில் 2 பேருமே அடித்தடிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. ஸோ காவேரியும் பேசுகிறாங்க, கங்காவும் பேசுகிறாங்க, யமுனாவும் பேசுகிறாங்க. எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. யமுனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இப்போல்லாம் செம மார்ஃபிங் பண்ணிக்கலாம், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இது ஒரிஜினல் ஃபோட்டோவாக இருக்காது, மார்ஃபிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. கங்கா சொல்கிறாங்க, அது எப்படி இவ்வளோ நாள் இல்லாமல் நாங்கள் வீடு விற்கும்போது மட்டும் இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி கங்கா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் குவைத்தில் இருக்க வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம், நாங்கள் வரும்போதெல்லாம் வீடு பூட்டி இருக்குது, இவங்க சென்னையில் இருக்கான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நாங்கள் இவங்களை பற்றி விசாரிக்கும் போது அவங்களுக்கு எதுவும் தெரில, எங்களுக்கு எப்படி இவங்க சென்னையில் இருக்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காவேரி கேட்குறாங்க, இதெல்லாம் பொய், இவங்க சொல்கிற எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை, இதெல்லாமே நான் சும்மா விட மாட்டேன், இதை நம்ம குறுக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சாரதா ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. அப்புறம் அவங்கள அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. போலீஸ் கடுப்பாயிடுறாங்க, என்னம்மா நீங்கள் இப்படிலாம் சண்டை கடிக்கிறீங்க, போலீஸ் முன்னாடி அப்படி எனக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்குறாரு. ஸோ இதுதாங்க இன்றைக்கான சீரியலில் நடக்க போகுது. இதெல்லாமே விஷுவலைஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. we will post it on this channel very soon. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி இருக்காங்கல்ல, இந்த சீரியல் ஹீரோயின்னு விகா ஃபேன்ஸு, இந்த விஜய் காவேரி தாங்க நம்ம பிரச்சனையே. இதுங்க ஒன்று சேருன்னு பார்த்தா மறுபடியும் புதுசாக ஒரு பிரச்சனை. என்ன சொல்கிறேன்னே தெரில. இந்த பிரச்சனைக்கான காரணம் யார்? உண்மையாமே காவேரியோட அப்பாவுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்துச்சா, இல்லை பசுபதியோட பிளானாக எதுவுமே நமக்கும் தெரியாதுங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரின்னு பார்த்தா விஜய் காவேரி ஒன்று சேர்ந்தாவே நமக்கு போதும்ல, அதுக்கு எங்கேங்க சான்ஸு? இப்போ தான் காவேரியோட பாட்டி பல பிரச்சனைகளை தாண்டி சேர்த்திருக்காங்கன்னு பார்த்தா புதுசாக வந்திருக்குங்க இந்த பிரச்சனை. சரி, ஓகே, நம்ம எல்லோரும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கிறது இல்லை, நீங்கள் யூடியூப்குள்ளே வந்தாலே போதும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டனாலே போதும், நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி கதையை ஒன்று பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹீரோயின்ஸ் எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா, நம்ம அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படா இந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே அழகாக இருக்காங்க, ஹீரோயின்ஸ் மட்டுமா அழகாக இருக்காங்க, கோஆக்டர்ஸ் எல்லாருமே அழகாக இருக்காங்க, அழகின் சீக்ரெட் என்ன அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜூஸ் கொடுக்கணும் அப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வெறும் டெய்லி இன்டேக்கில் ஒன்று மழை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாலே போதும். அது என்னென்னா தண்ணிங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம மைண்ட்குள்ளே எப்பவுமே நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஃபேஸ் கண்டிப்பாக ஷைன் ஆகும், நல்லா க்ளோ ஆகும், இதான் சீக்ரெட்டு. ஸோ நம்ம காவேரிலாம் பார்க்குறது அழகாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுலாம் இல்லை, சன்லைட் ரொம்ப முக்கியம். சன்லைட்டில் எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ நல்லது. ஆனால் என்ன, அதுக்குன்னு சில டைம் லிமிட்ஸ் இருக்குது, அதை தாண்டி நம்ம சன்லைட்டில் போகக்கூடாது. அதுக்கப்புறம் சும்மா டெய்லி ட்ரீம்ஸ்லாம் போகணுங்கிறது எதுவுமே கிடையாது. வெளில போகும்போது ஒரு குட்டியோட ஃபவுண்டேஷன் ஒன்று யூஸ் பண்ணாலே போதும், நம்ம வேறு லெவல் அழகாயிடலாங்க. அந்த ஃபவுண்டேஷனோட சீக்ரெட் தான் எல்லாமே. ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் பவுட்ரு,
அதையும் விட நம்மளை வந்து ஒன் ஸ்டெப் இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லாக காட்டணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு. அந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டால் போதுங்க, எதுவுமே வேணாம். ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் பவுடர், லிப்ஸ்டிக் இந்த 3மே போதும். அப்புறம் ஹேர் ஸ்டைல் சொல்லவே வேணாம். கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு என்ன ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ டீ காஃபியை கம்மி பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிக்கணும். நேச்சுரல் க்ளோவாக இருக்கணும். இவ்வளோதாங்க அழகின் சீக்ரெட்டு. இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் சும்மா ஸ்பா போகிறேன், பார்லர் போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. அது எல்லாமே போய் அது எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. நம்ம சிம்பிளாகவே நம்மளோட பியூட்டியை இது பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸில் தாங்க எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்ல வந்த இந்த நான் ஒரு 4-5 விஷயத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணாலே நம்மளே சூப்பராக இருப்போம் இவங்கள மாதிரியே. ஸோ நான் காவியோட மிகப்பெரிய ஃபேன். செம்மையாக இருப்பாங்க, செம்ம ஹோம்லி லுக்கு. ஆனால் அவங்க சின்ன வயசு ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம கண்ட்ரவே இருப்பாங்க. அவங்க எப்படி ஆனாங்கன்னா நான் சொன்ன ஜஸ்ட் 4-5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி மட்டுமே தான். அவங்க என்ன ஏசிலேயே இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஷூட்டிங்கில் ஒன்றும் ஏசியில் தான் இருக்க போகிறதுல வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஜஸ்ட் குட்டி ஸ்டோரியோட தான் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளையிலேருந்து அப்படிலாம் இருக்காது. ஸோ ஃப்ரம் டுமாரோ நம்ம வந்து ஃபுல் சீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஃபுல் எபிசோட் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணலாம். இது வந்து மகாநதி விஜய் அண்ட் காவேரி, மகாநதி விஜய் காவேரியோட ஃபேன் பேஜ். ஸோ நீங்கள்லாம் விக்காவோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.